இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் ஜெல்லி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து அகர் அகர் ஒரு பாக்கெட் அப்படியே எடுத்துக்கிறோம். இதுக்கு 200 கிராம் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவு சரியாக இருக்கும். இது வந்து 200 கிராம் இதோட மெஷர்மெண்ட்டு. இதில் இந்த ஃபுல் அகர் பாக்கெட்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போடணும். அகர் ஃபுல்லாக போடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அகரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 கிராம் தண்ணி சொல்லியிருந்தேன்னா அந்த தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அம்மா தரேண்ணா இப்போது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அகருக்கு 200 கிராம் தண்ணி சொன்னானுங்கன்னா தண்ணி போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் நம்ம எதில் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கப் எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு தெரியாது. ஸோ என்கிட்ட இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா டீஸ்பூன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீஸ்பூனில் 4 சேர்த்துக்கோங்க போதும். நான் இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். இந்த குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாலே இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் நமக்கு தான் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமும் இருக்காது. ஏன்னா அகர் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் கம்மியாக எடுத்துக்கும். நம்ம ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கும். மில்க் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தேவைப்படும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மில்கை தான் அகர் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்கூல் லீவ் விட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக் இல்லை 10 டேஸ் பக்கம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஸ்நாக்ஸுமே செஞ்சு கொடுக்கல. ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பா. நான் மோஸ்ட்லி அம்மா வீட்லேயே இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கான திங்ஸ் எதுவுமே அங்கே இல்லைங்களா, இங்கே வந்தால் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவளை கூப்பிட்டு வந்து அவளுக்கு விளையாடுறதுக்கு செட்டு அம்மா வீட்டுக்கிட்ட தான் ஃபுல்லாக இருக்காங்க பிள்ளைங்க. ஸோ அதனால் வந்து மாடிக்கு வரவே மாட்றா. நான் அம்மாச்சி வீட்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லி அங்கேயே இருந்துட்டா. நேற்று தான் பார்த்தீங்கன்னா சரி மேலே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் பாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகல, இங்கேயே தான் இருக்கிறோம். காலையில் ஃபுல்லாகவே வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணாமே இருந்ததுனால அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மார்னிங்கே கேட்டால் ஓகே அப்படின்ட்டு இப்போ தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு, கரைஞ்சிடுச்சு. நம்ம பாயில் பண்ணி வச்ச மில்க்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பிளேட்டில் வடிகட்டி ஊற்றி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அகரும் கரைஞ்சிருச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். மில்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காய்ச்சி கொண்டு வந்து வச்சுட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போதே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலை பார்த்திங்கன்னா வடிகட்டி அகரில் ஊற்றிடலாம். மறுபடியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த அகர் மில்கோட மிக்ஸிங்கை ட்ரேயில் ஊற்றும்போது மறுபடியும் வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு தூசி இருந்தாலும் வந்துடும். அந்த அகர் சிலது கரையாமல் இருக்கும் இல்லைங்களா, அப்படி கரையாமல் இருந்துச்சுன்னா அதுவுமே அதில் வந்துடும். அதுக்காக பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். என் செல்லக்குட்டி பாருங்கள், எப்படா அதை ட்ரேயில் ஊற்றுவோம், அது எப்படா நல்ல ஜெல்லியாக மாறும்னு சொல்லி அங்கேயே நின்று குட்டி போட்டு பூனையாட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதை எடுத்து வடிகட்டி ட்ரேயில் ஊற்றி
நம்ம ஒரு 4 ஹவர்ஸுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல, வெளியே வச்சுருந்தாலே செட் ஆகிடும். பாப்பா கொஞ்சம் ஜில்லுன்னு வேணும்னு கேட்டால், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. இப்போ அதை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சிடலாம். 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி செட் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. எங்கள் பாப்பா அந்த சும்மா ஃபோனில் காட்டுற மாதிரி இப்படி கையில் சாய்ச்சி எடுமா அப்படின்னா, நானுமே ஃபஸ்ட் டைம் தானே செஞ்சுருக்கேன், ஸோ எனக்குமே பயமாக இருந்துச்சு. கையில் சாய்ச்ச நேரம் அப்படியே பொல பொலன்னு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கலை. தட்டிலே பார்த்திங்கன்னா சுற்றி கீறி விட்டு மேலால் வந்துடுச்சு, இருந்தாலும் கையில் எடுக்க வேணாம்னு சொல்லி பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தோங்க, அடாடடா நம்மளாம் ஜெல்லி செஞ்சுருக்கோம், நமக்கு இந்தளவுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னை நானே பெருமையாக நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்த பீஸை அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பாக்ஸில் கட் பண்ணி போட போகிறோம். பட் ஃபஸ்ட்டு என் செல்லக்குட்டிக்கு தான் ஒரு பீஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டு பார்ப்பாங்க. பாருங்கள், வாயில் வச்சோன்னு அப்படியே கரைஞ்சிருச்சிங்க. ஜெல்லி செய்கிறது இவ்வளோ ஈஸி தான். நம்ம அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதை பற்றி எதுவும் செய்யாமல் இருந்தேன். பட் இனிமேட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வச்சு நிறைய ஜெல்லி செஞ்சு கொடுப்பேன். வீக்லி ஒரு 2 ஆச்சும், அதாவது ஸ்கூல் லீவ் டைமில் வீக்லி 2 ஜெல்லிங்க. ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டான்னா வாட்டர் மெலானில் கேட்டால், ஸோ வாட்டர் மெலான் வாங்க போகலை, அதனால் செய்யலை. பாப்பாவுக்கு வாட்டர் மெலானும் இளநீரில் கேட்டிருக்காங்க, அது ரெண்டையுமே செஞ்சு கொடுக்கணும். இன்னும் 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று அது ஒன்றா சொல்லிக்கணும். ஸ்கூல் லீவுக்கு வேறு ஒண்டர்லா கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க. கூட்டிகிட்டு போகணும். என் பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா வந்துடுவா, வந்ததுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போகணும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் செஞ்ச ஜெல்லி நல்லாவே இருந்துச்சு, அதை நீங்களும் செஞ்சாலும் நல்லாவே இருக்கும்.